வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் காஞ்சனா. இன்றைக்கி நம்ம சேனலில் ராயல் ரம்போடைய ப்ரிடிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? இதை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அதிகாலைன்னு தான் சொல்லணும், ஏன்னா 12 மணிக்கு தாந்துருச்சுல்ல, அதிகாலை 12:30 பார்த்தீங்கன்னா லைவாக போடுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மாதத்துக்கு 149 ரூபா, செல்லில் பார்க்கறதுக்கு, டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு 199 ரூபா. உங்களுக்கு தெரியும், watchwrestling.comல நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் மேட்ச் ரிங் ஜெனரல் குந்தர் vs ஏஜேக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆளை பார்த்துருப்போம். ஆனால் இதில் ஏஜே ஸ்டைல் தன்னுடைய கெரியரை அடமானம் வச்சுருக்காரு. இப்போது ஏஜே ஸ்டைலை நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புனை பேரில் கூப்பிடுவோம், த ஃபெனாமினல் ஏஜேன்னு. ரிங் ஜெனரல் குந்தர் அப்படிங்கிறது லென்த்தான பேர் இருக்குது. இவருக்கு ஒரு நிக் நேம் வைக்கணும்னா எந்த பேரை வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சோலஸுக்காவில் அண்டாவாயன்னு கூப்பிட்றோம், ரோமன் ரெயின்ஸை ட்ரைபல் சீஃப்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. குந்தர் அப்படிங்கிற பேரை சுருக்கி குண்டின் வெயின்னு சொல்லிடாதீங்க, அது வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா? அந்த பேரை தவிர்த்து வேறு ஏதாவது பேர் சொல்லுங்கள். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தர் ஒரு கெரியர் கில்லர் அப்படிங்கிறத காட்டியதும், ஒரு நார்மலான ஒரு மேட்ச்சில் இது வரைக்கும் அவர் தோற்றதே கிடையாது. அதாவது ஒரு டைட்டில் மேட்ச் இல்லாமல் ஒரு ஆப்போனண்ட் கூட குந்தர் ஒரு மேட்ச்சில் விளையாடுறாருன்னா அந்த மேட்ச்சில் அவர் தோற்றதே கிடையாது. எஸ், இஸ் ட்ரூ. அதனால தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. குந்தர் இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணாத ஒரு மேட்ச்சில் தோற்றதில்லையே, இதில் எப்படி ஜெயிப்பார் தோப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குரிய காட்டிலும் ஏஜே ஸ்டைலோட இது ஃபைனல் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏஜே ஒருவேளை இதில் தோத்துட்டா அவர் கெரியரை விட்டு கொடுத்துடணும், இதுக்கப்புறமா அவர் ரெஸ்லிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டிபுலேஷன். மேபி இந்த மேட்ச்சில் குந்தர் ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் ஏஜே ஸ்டைல் இதுக்கப்புறமா சண்டை போட மாட்டார், ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். மேபி ஏஜே ஸ்டைல் வெற்றி பெற்றுட்டால் இந்த மேட்சுக்கான ரீமேட்சை நம்ம ரெஸ்ல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம். அப்போ இதை நிப்பாட்ட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல் வெற்றி பெற்றால் இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏஜே ஸ்டைல் தோற்று போயிட்டார்னா இதுக்கப்புறமா ரெஸ்லிங் பண்ண மாட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேட்ச், ட்ரூ மேக்லின்டையர் vs சமி ஜெயினுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, WWE சாம்பியன்ஷிப்னே சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்சம் பெருமையாக சொல்லணும்ல. ட்ரூ மேக்கின்டையர் WWE சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா முதலாக டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாரு, அதுவும் சாமி ஜெயின். இது சாதாரண மண் இல்லை, சொர்க்கம் விளைஞ்ச மண் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயினுடைய இஸ்லாமிய நாட்டில் அவர் சண்டை போடுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சவுதி அரேபியாவில் தோற்றதே கிடையாது. ஒரு காலத்தில் இவர் சவுதி அரேபியாவில் பேன் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல. சரி, இப்போ மேட்ச்சுக்கு வருவோம். சாமி ஜெயின் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவாரான்னு கேட்டிங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்குது. ட்ரூ மேக்கின்டையர் ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, சாமி ஜெயின் வெற்றி பெற்றால் சவுதி அரேபியா ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்த மேட்ச்சில் மேபி மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் சாமி ஜெயின் வெற்றி பெறலாம். ஆனால் ப்ரெடிஷன் படி ட்ரூ மேக்கின்டையர் தான் டைட்டில் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த மேட்சோடைய இடைப்பட்ட நேரத்திலேயே கோடி ரோட்ஸ் அல்லது ஜேக்கப் ஃபார்ட் ட்ரூவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு. அதுலேயும் குறிப்பாக ஜேக்கப் ஃபார்ட் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் ஜேக்கப் ஃபார்ட்டை அட்டாக் பண்ணியிருப்பார். WWE சாம்பியன் ஆகிறதுக்கு ஆக்சிடென்ட்லி காரணமும் ஜேக்கப் ஃபார்ட் தான். அதே ஜேக்கப் ஃபார்ட் ட்ரூ மேக்கின்டையரை தோக்கடிக்கிறதுக்காக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி தோணுது. மேபி ஜேக்கப் ஃபார்ட் மூலியமாக நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறதுக்கு கூட சாமி ஜெயினுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோங்க, இந்த மேட்ச்சில் ஒரு கொலபடி கிட்ட நடக்க போகுது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் இருக்கிற ராயல் ரம்பிள் மேட்ச். இது மேபி ஷோவோடைய ஓப்பனிங் மேட்சாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உமன்ஸுக்கான ராயல் ரம்பிள் மேட்ச் 1 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதில் டோட்டலி 30 பெண்கள் பங்கேற்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இப்போது அந்த 30 பெண்களில் யார் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் முதல் பேரை சொல்லும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், ஆனால் நடந்தால் இது உங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ராயல் ரம்பிள் காட்டிலும் பவர் ரேஞ்சர்ஸ் ராயல் ரம்பிள் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே பவர் ரேஞ்சர்ஸுக்கு தயாராக இருங்க. முதல்ல நான் பிக் பண்ணுறது சராயா என்னும் அழைக்கப்படுற பெய்லி.
பேஜை நான் வந்து எதுக்கு பிக் பண்ணுறேன்னா, நான் பேஜ் வாக்கில் பெயிலின்னு சொல்லிட்டேனோ, சரி எப்படி சமாளிச்சு பார்த்தீங்களா பேஜுன்னு, சரி விட்டுதலுங்க. நம்ம பேஜை நான் ஏன் சொல்கிறேன்னா, டபிள்யூவில் இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ரிட்டர்ன்ஸ் எப்போ வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால ராயல் ரம்புக்கு அவங்க வந்தாங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கும்ல, அதுலேயும் அவங்க வெற்றி பெற்றால் சர்ப்ரைஸாக இருக்கும்ல. இந்த மாதிரி தான் ரேண்டா ரவுசிலாம் இருக்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காகவும் சரி, ஸ்மாக்டவுன் சரி உமன் சாம்பியன்ஷிப்புக்காகவும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்பனன்ட், அதாவது புதுசாக இவங்க மோதும் எப்பா இது சூப்பர் மேட்சப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆப்பனன்ட்ஸ் இல்லை. அதனால் இவங்க ரிட்டர்ன் ஆனால் இவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது ரியா ரிப்ளே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். வெற்றி பெற்றால் மேபி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வந்து ஆல்ரெடி உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக விளையாடலாம், அல்லது ஜேர்கார்கள் கூடயும் வரலாம். ஆக்சுவலி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாகவோ யாரு கூட ரியா ரிப்ளே மோதினாலும் அது ஒரு ஃப்ரெஷ் மேட்ச், பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒத்த காரணத்துக்காக தான் இவங்களை நான் பிக் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க டேக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க, உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன். அதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரில, அதுதான் ஒரு பெருத்த டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு விஷயம் உண்டு, போன வருஷம் பியாங்கா பெலர் உமன் டாக் டீம் சாம்பியன் இருந்து தான் எலிமினேஷன் சாம்பரில் வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது லிவ் மார்கன். சமீபத்தில் ஒரு செய்தி என்ன கிடச்சிதுன்னா, லிவ் மார்கன் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டான ரக்கல் ராட்ரிகஸ் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ரெக்ஸனே விசிஸ் லிவ் மார்கன் விசிஸ் ராட்ரிகல்ஸ்குள்ளே, அதாவது ஜட்மெண்ட் டேக்குள்ளேயே ட்ரிபிள் த்ரெட்டாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மேட்சை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது பியாங்காக்கா ரிட்டர்ன் ஆனால் அவங்க வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பியாங்கா பெல்லருக்கும் ஜேட்காரர்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே ரசிகர்கள் மத்தியில் ஆழமாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பியாங்கா அக்கா ஒருவேளை ரிட்டர்ன் ஆனாங்கன்னா பெல்லர் வெர்சஸ் கார்களுக்குள்ளே ரசல் மேலே ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னோம்ல, இவங்களில் ஏதேனும் ஒரு பெண் ரெஸ்லர்ஸ் வெற்றி பெற போகிறாங்க. இப்போதைக்கு நான் சொன்ன பேரில் ஒருத்தர் தான் வெற்றி பெற போகிறாங்க. ஆனால் இப்போ அடிஷ்னலாக ஒருத்தர் ஆட் ஆகிருக்கிறாங்க. அவங்க தான் டிஃபினி வந்து வின் பண்ணால் ஆல்ரெடி ஜேர்கார்கள் கூட பல தடவை மோதியாச்சு, மீண்டும் ஒரு தடவை மோதலாம். அல்லது ஆ சைடு பார்த்தா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ஸ்டெஃபனி வாக்கரை எதிர்த்து மோதலாம். ஸோ இவங்களோட பேரும் இடம் பெற்றிருக்கிறதுனால இவங்களையும் ரசிகர்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ சொன்னதில் யார் வெற்றி பெற நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஆண்களுக்கான ராயல் ரம்பிள் மேட்ச். இந்த ஆண்களுக்கான மேட்ச்லேயும் 30 ஆண்கள் பங்கேற்க போகிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. பங்கு வெற்றியார் அதை பற்றி சொல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான ராயல் ரம்போவில் அதிகப்படியாக வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருடைய பேர் தான் சொல்கிறாங்க. அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பை வெற்றி பெற்றால் 3வது முறை ஹேட்ரிக் அடிப்பார். 3வது முறை ராயல் ரம்பை வின் பண்ணிட்டாருன்னு. அண்ட் அதை தவிர்த்து கோடி ரோட்ஸை ஃபேன்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரை பார்க்கறதுனால சவுதி அரேபியன் சேர்த்துக்குவாங்க. சரிங்களா? சரி, அதை காட்டிலும் சிஎம் பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் இதுவரைக்கும் டபிள்யூவில் மெயின் ஷோவில் மேட்ச் நடந்தது கிடையாது. ஒருவேளை இவர் வெற்றி பெற்று சிஎம் பங்கு பக்கம் மோதுனா அது ஒரு ட்ரீம் மேட்சாக இருக்கும். அடுத்தது ஓபா ஃபெமி. மிக கம்மியான வாய்ப்பில் தான் இவருக்கு வந்து ராயல் ரம்பிள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன் இந்த லிஸ்ட்டில் அவர் இருக்காருன்னா, அவரை காட்டுற ஹைப்புக்கும் ஆளோடைய வெயிட்டுக்கும் மேபி ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதுனா ஒரு பெரிய ஃப்யூச்சராக இருக்கும்ல. அதனால் இவருடைய பேரை பார்த்தீங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறேன். இந்த ஒத்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த சொல்லால ஓபா ஃபெமியை நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் காய்ஸ், நான் அடித்து சொல்கிறேன், ஓபா ஃபெமியோடைய ராயல் ரம்போ என்ட்ரன்ஸை நீங்கள் எல்லாருமே மைண்டுக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்க போது வேணால் பாருங்கள். அப்படி இருக்க போது, ஏன்னா நார்மலாக ஒரு NXT ஷோவில் அவர் நடந்து வரும்போதே என்ட்ரன்ஸ் அப்படி இருக்குதுன்னா, ராயல் ரம்பிள் மாதிரியான பெரிய ரம்பு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அடித்து சொல்கிறேன், ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய என்ட்ரன்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஜேக்கப் ஃபேட்டு ஒரு வேளை வெற்றி பெற்றால் அவர் வந்து ட்ரூ மேக்கின்டையர் கூட மோதலாம். மேக்கின்டையருக்கும் ஃபேட்டுக்கும் இதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்ததில்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த மேட்சை நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜேக்கப் ஃபேட்டுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாகவே இருக்குது. சரி, செகண்ட் பொசிஷனில் ராயல் ரம்பிள் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்.
ரோமன் ரெயின்ஸ் அவரே தான். ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை வெற்றி பெற்றால் ரெஸ்ல்மேனியாவில் மூவ் பண்ணுவார். அவர் எந்த பக்கம் மோதினாலும் அது ட்ரீம் மேட்ச் தான். ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. சரி, நம்பர் 1 பிக் யாருன்னு கேட்டிங்கன்னா பால் ஹேமன் கூட இருக்கிற பிரான் பிரேக்கருங்க. பிரான் பிரேக்கர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிரான் பிரேக்கரை நான் நம்பர் 1 இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்போ சொன்னது அப்படியே நடக்குமான்னு தெரில, ஆனால் இதில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் போன வருஷம் ஜே ஊசா வெற்றி பெற்ற மாதிரி இந்த வருடம் அகிரா தோசாவை வெற்றி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க.